ஹாய் ஹலோ. இன்றைக்கி அட்சய திருதி அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முந்தின நாளே பூஜை பொருளாக விளக்கி எடுத்து வச்சுருந்தேன். சரி உருளைக்கு பூவெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த பூவை தான் எடுத்து இப்போ உருளையில் போட்டுட்ருக்கேன். இப்போ அட்சய திருதி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. வீடியோ ரொம்ப லேட்டாக தான் கொடுக்குறேன். கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ லேட்டாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் என்னால் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுவோம் உடனே அப்படின்ட்டு ரொம்பவே லேட்டாக தான் கொடுக்குறேன். அப்புறம் உருளைக்கு பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கும் பூவெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பிரசாதமாக பால் கேசரி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தங்க விற்கிற விலைக்கு எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் கூட வாங்கி சாமி முன்னாடி வச்சு நம்ம கும்பிட்டுக்கரலாம். அதெல்லாம் கும்பிட்டுட்டு காலையிலுக்கு தோசை தான் ஊற்றிருந்தேன். சாம்பார் வச்சாச்சு. மதியத்துக்கும் சேர்த்தே காலையிலேயே சாம்பார் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சாச்சு. எல்லாருக்கும் தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே நானும் எனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு இந்த பெலாக்காய் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இது அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். அதை தான் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். வீட்டில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பெலாக்காய் வச்சு 65 கூட்டு இந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன்றனால 65 போட்டுக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் இடியாப்பம் மாவு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கவரோடையே வச்சுருந்தோன்னா எறும்பு ஏதாவது ஏறிடும் அப்படின்றதுனால இந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நான் இந்த சைடில் போட்டு வச்சிட்ருந்தேன். அவங்க அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெலாக்காயை. அப்புறம் வெள்ளிக்கிழமை உப்பு ஜாடியில் உப்பு காலியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வெள்ளிக்கிழமையாக பார்த்து உப்பை ஃபுல் பண்ணி வச்சுக்கிருவேன். குறைய விடாமல் நம்ம பார்த்து போட்டுக்கணும். ரொம்பவும் அடியாக போக விடாமல் மீடியமாக இருக்கும் போதே கொட்டி வச்சுக்கிறணும். அப்புறம் இந்த சின்ன உப்பு ஜாடி வீரபாண்டி திருவிழாவில் வாங்கினேன். அதுலேயும் சால்ட்டும் கொட்டி வச்சாச்சு. அப்புறம் புளியும் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். அங்கே புளி கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். புளியும் எடுத்து இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுக்கிருவேன். இது எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வரும். 6 மாதத்துக்கு மேலேயே வரும். இந்த இதையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பெலாக்காயை க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வைக்காமல் பாத்திரத்துலேயும் லைட்டாக மட்டும் வேக வச்சு எடுத்துருக்கேன். குக்கர்லாம் ரொம்ப குழஞ்சிரும். இது கூட வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு முன்னாடியே வேக வைக்கலே சேர்த்துட்டேன். அதனால் உப்பு சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர் மாவு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கலருக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியேவும் எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு திரும்பவும் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்தோடும் நல்ல கலராகிருச்சு. இதில் அவ்வளோ வேக வச்சு வச்சுருந்தேன். ஆனால் அதை ஃப்ரை பண்ண காலியாகிருச்சு. மீதம் இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சாம்பாருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளில தான் கிளம்பியாச்சு. நானும் பொண்ணு மட்டும் தான் போகிறோம். பையனும் 3 பேரும் சேர்ந்து வெளில கிளம்பியாச்சு. இதுக்கு போயிட்டுருக்கோம். நகை கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். கடையில் போய் என்ன வாங்குகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு கம்மல் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபைனலாக ஒரு கம்மல் செலக்ட் பண்ணி பில் போட கொடுத்தாச்சு. பில் வர லேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கம்மல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி அட்சய திருதி நாள் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு என் பையன் செப்பல் பார்க்கணுன்னா அப்படியே போய் வாங்கிட்டு வந்தோம். செப்பல் வாங்கிட்டு சாப்பிட்டு மதியம் கிளம்புனோம்.
ஆனால் வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. வரும்போது சரியான மழையில் தான் வந்தோம். வந்து அப்படியேவும் சாமி படத்து முன்னாடி வந்து வாங்கிட்டு வந்த கம்மலை வச்சிடலாம் அப்படின்ட்டு சாமி ரூமில் தான் வச்சிட்ருக்கேன் கம்மலை. வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். சாமிக்கு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பிரசாதமாக மாம்பழம் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன கம்மல் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ஆல்ற பட்டில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாக பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணாதனால வீடியோ அதிகமாக பார்க்குறது கிடையாது. இந்த கம்மல் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 கிராம் 250 மில்லி இருந்துச்சு. இது கேஸ்டிங் மாடல்ன்றதுனால கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாகவே போட்டாங்க. இன்றைக்கி ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான். சரி வாங்கணும் அப்படின்றதுனால இந்த கம்மல் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.